பெற்றாதான் நன்மை. இப்ப மேஷ லக்னக்காரருக்கு ஏத தசை யோகம் பண்ணக்கூடிய சுச்சமம் பார்த்துட்டோம். தசை எப்படி யோகம் பண்ணணும் ரிஷப லக்னத்திற்கு பார்த்துடலாம். ரிஷப லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, முதல்ல சுக்கிர தசை எடுத்துக்கலாம். லக்னாதிபதியாவும் வருது, 6க்கு அதிபதியாவும் வர. அப்ப சுக்கிர தசை சுக்கிர தசை யோகம் பண்ணணும். லக்னாதிபதி தசை தான். நிறைய பேர் சுக்கிர தசையில கடன் பொருளாதாரத்தால் சிக்கி பிரச்சனை அல்லது நோயினால் பிரச்சனை இருக்கும். ஏன் சுக்கிரன் தனித்து வலுவை இழந்திருப்பார். ஆனா இந்த சுக்கிரனோடு சனி புதன் தங்களுக்குள் ஸ்தான பலத்தை பெறும் பொழுது, சனியும் புதனும் தங்களுக்குள் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா மிகப்பெரிய கூடுதலாக செவ்வாய் என பிருகுமங்கல யோகத்தை கொடுக்கும். வாழ்க்கையை முற்பகுதி கஷ்டனாலும் பார்ட்னர் ஆலயம். அப்ப சுக்கிர தசை யோகம் பண்ணணும். சுக்கிரன் தனித்து வலுப்பது சிறந்ததல்ல லக்னாதிபதி என்றாலும், சனி புதன் செவ்வாய் தொடர்புகளோடு இந்த சனி புதன் செவ்வாயோடு சுக்கிரனும் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொண்டா சுக்கிர தசை யோகம். சனி புதன் செவ்வாயோட தொடர்பு இருந்தா சுக்கிர தசை யோகம். சுக்கிர தசை யோகம் பண்ணும் ரிஷப லக்னத்திற்கு. சுக்கிரன் தனித்து வலுவிழந்துட்டாருன்னா பிரச்சனை. 5ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கா வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாம இருப்பார். சரி, புதன் தசை யோகம் பண்ணணும். 2, 5க்கு அதிபதி. புதன் தசை எப்பொழுது யோக தசையாக மாறும்? ரிஷப லக்னத்திற்கு புதன் 2க்கு 5க்கு அதிபதி, பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதி வரார். இந்த புதன் தனித்து வலுக்கலாம். புதன் தனித்து இருக்கலாம். தனித்து வலுப்பது யோகம், தனித்து வலு யோகம். கூடுதலாக இந்த புதனோடு ஆதிபத்திய ரீதியிலே சனி தொடர்பு சுக்கிரன் தொடர்பும் யோகம். சனி சுக்கிர தொடர்புல இருப்பது யோகம். புதன் தசை தனித்து இருப்பது யோகம் ரிஷப லக்னத்திற்கு. இது யோக தசையாக மாறும். புதனை அல்லது சனி சுக்கிர தொடர்புல இருப்பதும் யோக தசையா மாற்றும். இதே புதன் நீச வலுவை பெற்று அல்லது ஸ்தான பலத்தை பகையோடு பகிர்ந்து கொண்டார்னா ரிஷப லக்னத்திற்கு புதன் தசையை அவயோகம் செய்வார். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சந்திர தசை எப்ப யோகம் பண்ணும்? சந்திர தசை யோக இதே அவயோக கிரகம்னே எடுத்துக்கலாம். 3க்கு அதிபதி பாலகாதிபதி ரிஷபத்திற்கு. அப்ப சந்திர தசை அவயோகம் பண்ணக்கூடும். அப்ப சந்திரன் தனித்து வலுப்பது நல்லதல்ல ரிஷபத்திற்கு. கிரக இணைவு தொடர்பின் அடிப்படையில ஆதிபத்தியத்தில் செவ்வாயுடைய தொடர்பை பெறுவது அல்லது புதனுடைய தொடர்பை, இங்க சனி 3ஆம் பட்சமாக சனி தொடர்பு, இந்த தொடர்புல இருந்தாருன்னா சந்திர தசையை யோகம் பண்ணி கொடுத்துரும். செவ்வாய் புதன் அல்லது சனியோட தொடர்புல இருந்து இங்க ஸ்தான பலத்தை செவ்வாயும் புதனும் சனியும் தான் பெறணும். சந்திரன் குறைத்து பெற்றா சந்திர தசை யோக தசை, சந்திர தசை யோக தசை அப்படின்றத உறுதிப்படுத்தணும். ரிஷப லக்னம் சூரிய தசை எப்போ யோகம் பண்ணும்? 4ஆம் அதிபதியா வர. சூரிய தசையெல்லாம் நடப்புல வந்தா வீடு வாகன சொத்து சுகங்கள் எல்லாம் சூரியன் தான் கொடுக்கணும் ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு. அப்ப இந்த 4ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதால் ரிஷபத்தில் பிறந்தவருக்கு சூரியன் தனித்து வலுக்கலாமா? தனித்து வலுக்கலாம். தனித்து வலுப்பது எந்த பிரச்சனை இல்லை. தனித்து வலு நன்மை. கூடுதலாக இதனோடு புதன் செவ்வாயினுடைய தொடர்பு, அதுபோல லக்னாதிபதியான சுக்கிரனுடைய தொடர்பு நன்மை. புதன் செவ்வாய் சுக்கிரனுடைய தொடர்புகளே சூரியன் ஸ்தான பலத்தை பெறும் பொழுது சூரிய தசை யோகம் பண்ணும். அதே சூரியன் வலுவிழந்து 6ஆம் இடத்துல நீசம் பெறாருன்னா வாழ்க்கையில் நோயோடு போறாருவா ரிஷப லக்னக்காரர். நோய் இருக்கும்.